கேண்டில் ஸ்டிக்ஸை பார்க்கும்போது 2 விஷயம் தான் நம்மளுக்கு தெரியும். ஒண்ணு புல்லிஷ் கேண்டில், ஒண்ணு பீரிஷ் கேண்டில். எப்பயுமே நம்ம மார்க்கெட்ட பார்க்கும்போது, ஒருத்தர் ஒரு விதமா பார்ப்பாங்க. சில பேர் வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். அதாவது மார்க்கெட் எப்படி வொர்க் ஆகுது அப்படின்றத பல பேர் பல விதத்தில சொல்லுவாங்க. நாம்பளும் பல விதமா பார்ப்போம். சில பேர் வந்து இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்னால தான் வொர்க் ஆகுது. இந்த ஹேமர், டோஜி, மார்னிங் ஸ்டாரு இந்த மாரி இருக்கிற பேட்டர்ன்ஸ்னால தான் மார்க்கெட் ஃபாலோ ஆகுது, மார்க்கெட் ஏறுது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. கேண்டில் ஸ்டிக்னால தான் மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகுது அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ எஸ்எம்சி கான்செப்ட்டு, இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்கு, இங்கே லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிருக்கு, பிஓஎஸ் ஆயிருக்கு, சாக் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. சில பேர் பேட்டர்ன்ஸ், மார்க்கெட்டோட பேட்டர்ன்ஸில் தான் மார்க்கெட் ஒர்க் ஆகுது. சில பேர் வந்து கேண்டில் ஸ்டிக்னால தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒருத்தர் ஒரு ஒப்பீனியன் இருக்குது. ஆக்சுவலாக இந்த எல்லாமே ரொம்ப அஹ், ஒரு பொய்யான ஒப்பீனியன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் இன்றைக்கி உங்களுக்கு ப்ரூஃப் பண்ண போகிறேன் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, ஹவு மார்க்கெட் ஒர்க்ஸ் பர்ஃபெக்ட்லி வித் எக்ஸாம்பிள். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கு. இது கரண்ட் மார்க்கெட்டில் பார்த்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள், இது 1 மினிட் லெஃப்ட்டில் இருக்கிறது, ரைட்டில் இருக்கிறது எவ்வளோ வால்யூம் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஒரு ஒரு செகண்டுக்குமே இங்கே பாருங்கள் 4000 குவான்டிட்டி போடுறாங்க. அதுக்கப்புறம் மேலே ப்ரைஸ் பாருங்கள். ரெண்டாவது இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இந்த கேண்டில் முடிஞ்சிருச்சு. இது 1 மினிட் கேண்டில் தான் போட்டிருக்கேன் லெஃப்ட் சைடில். ஸோ இப்போ பாருங்கள், இந்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆனோடனே இப்போது ரைட் சைடில் பாருங்கள், 4000 குவான்டிட்டிஸ், 6000 குவான்டிட்டிஸு, 9 பையர்ஸ் வந்திருக்காங்க. ஆர்டர் சாரி 15 ஆர்டருக்கு 4000 குவான்டிட்டி. எவ்வளோ டெப்த்தில் ஒரு 5 செகண்டுக்கும் சாரி ஒரு செகண்டுக்குமே வால்யூம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு செகண்டுக்குமே மார்க்கெட்டில் ட்ரேட் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இயங்குறதே முழுக்க 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 பணத்தினால மட்டும்தான். ஒன்லி ஆன் மணி அப்படின்றத நீங்கள் நல்லா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் மார்க்கெட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கு நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பணத்தினால தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. எவ்ரி செகண்ட் மணி உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. யாரோ ஒருத்தர் பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, யாரோ ஒருத்தர் செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு செகண்டுக்கும் 5 டிக்குக்கும் மார்க்கெட்டில் பணம் தான் மார்க்கெட்டை அப் டவுன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுதான் வந்து ரியாலிட்டி, இதுதான் ட்ரூ. இதை நீங்கள் மறுக்கவே முடியாது. வேணும்னா நீங்கள் உங்களோட சேட்ஸில் அனலைஸ் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, எஸ்எம்சி கான்செப்ட்ஸ் இருக்குது, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஆனால் ஏன் அதெல்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது? எத்தனை இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, லாட் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1000 இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். ஆனால் எந்த இண்டிகேட்டர் அது ஒர்க்குதாதா? ஆகாது. மார்க்கெட் மேலே போகும்போது எல்லா இண்டிகேட்டருமே க்ரீனில் இருக்கும். மார்க்கெட் கீழே போகும்போது எல்லா இண்டிகேட்டரும் பீரிஷ் காட்டும். அவ்வளோதானே தவிர மார்க்கெட் மேலே ப்ரிப்பேர்டாக மேலே போகுது அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு எந்த இண்டிகேட்டருமே கிடையாது. ஸோ அதை நம்ம தான் சுயமாக நாம் தான் ரிசர்ச் பண்ணி நாம் தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ராட்டஜி எதுவுமே ஒர்க் ஆகாது. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. இப்போது நம்ம வந்து ஒரு வண்டி வாங்கணும், இல்லைனா ஒரு ஷர்ட் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு 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 பைக் வாங்கணும், ஏதோ ஒன்று சம்திங் ஒரு ஒரு ப்ளூ கலரில் ஒரு பைக் வாங்கணும் இந்த அப்படின்னு நீங்கள் ஒரு ஆசைப்பட்டிருப்பீங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நீங்கள் போகிற இடம் எல்லாமே உங்களுக்கு அந்த பைக் தான் தெரியும். அந்த கலர்லேயே தெரியும். உடனே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்கிட்டயோ சொல்லுவீங்க, இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் இந்த பைக்கே இருக்குப்பா, இந்த பைக் வாங்கலான்னு." ஆக்சுவலாக அந்த பைக் எப்பயுமே பைக்ஸ் அந்த ரோட்டில் தான் ஓடிட்டுருக்கும், அங்கே தான் இருக்கும். பட் நம்ம என்ன சொல்லிட்டோம், நம்மளோட மூளைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம், ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிட்டோம். ஸோ பார்க்குற இடம்லாம் நம்மளுக்கு ப்ளூ கலர் பைக்காக தான் தெரியும். அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி எல்லாருமே வந்து இந்த இண்டிகேட்டர்ஸு இப்படி தான் மார்க்கெட் ஒர்க் ஆகும், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸில் தான் மார்க்கெட் ஒர்க் ஆகும், அதாவது ப்ரைஸ் ஆக்ஷனில் தான் மார்க்கெட் ஒர்க் ஆகும், இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஃபாலோ ஆகும், இங்கே சப்போர்ட் லெவல்ஸில் தான் மார்க்கெட், அதாவது சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து அந்த இடத்துல அந்த அளவுக்கு பையர்ஸ் நின்றுட்டு இருக்காங்க, அந்த இடத்துல செல்லர்ஸ் நின்றுட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஸோ ஏன் அந்த இடத்துல சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் ஏன் மார்க்கெட்டில் அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகுதுன்னா, அந்த இடத்துல அந்த அளவுக்கு மணி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு புரியுது இல்லையா, ஏன் சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னா, ஏன் எல்லா எல்லா இடத்துலையுமே எல்லா ஸ்ட்ராட்டஜிலையுமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ப்ரைஸ் ஆக்ஷன்லையும் சொல்லுவாங்க, கேண்டில் ஸ்டிக்லையும் சொல்லுவாங்க. கேண்டில் ஸ்டிக்கில் என்ன சொல்லுவாங்க, சப்போர்ட்டில் டோஜி ஃபார்ம் ஆதா பாருன்னுவாங்க.
ஸோ சுற்றி எல்லாருமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஏன்னா அந்த இடத்துல தான் ஒரு தடுப்பு இருக்குது. என்னன்னா அந்த இடத்துல தான் மணி ஃப்ளோ இருக்குது. ஸோ எப்பயுமே நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது 9:15க்கு முன்னாடி உங்கள் மைண்டை பிளாங்காக வச்சுங்க. ஏன்னா ப்ரீவியஸ் டேல நீங்கள் ஏதாவது ஒரு அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. டெக்னிக்கலாக இன்றைக்கி மார்க்கெட் புல்லிஷ்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. நியூஸஸ் வந்திருக்கும். யாராவது ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ மென்டலாக நீங்கள் வந்து மார்க்கெட் இன்றைக்கி மேலே தான் போக போகுது அப்படின்னு மென்டலாக ஃபிக்ஸ் ஆகிடுவீங்க. ஸோ மார்க்கெட் எவ்வளோ கீழே வந்தாலும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் மார்க்கெட் கீழே போனதை அந்த அந்த புட் இன்கேஸ் மார்க்கெட் கீழே போகுதுன்னா நீங்கள் ஏதோ புட்டு பை பண்ணியிருப்பீங்க. அந்த புட்டை வந்து பை பண்ணி அந்த ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்லை மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும், இல்லை இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிடுமோ, இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் செட் ஃபுல்லாக புல்லிஷ் சைட்லேயே இருக்கும். ஸோ எப்பயுமே மார்க்கெட்டில் ட்ரெண்டுன்றது ஒன்று கிடையவே கிடையாது. நான் 100% சொல்லுவேன். ட்ரெண்டுன்றது எப்போனா அன்னைக்கு அந்த டைமில் தான் ட்ரெண்டு டிசைட் ஆகுது. ஸோ நாளைக்கு இதுதான் ட்ரெண்டு, நாளைக்கு இதுதான் ட்ரெண்டு அப்படின்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது, ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அது இம்பாசிபிள் அது. ஏதாவது நியூஸ் நடக்கிறதுனால நம்ம ஈஸியாக சொல்லலாம். இன்றைக்கி ஏதாவது நல்ல நியூஸ் வந்திருக்குன்னா மார்க்கெட் கேப் அப் ஆகுது, பேட் நியூஸ் வந்திருக்குன்னா கேப் டவுன் ஆகுதுன்றதை ப்ரிடிக்ட் பண்ணலாமே தவிர நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ஒரு ப்ரிடிக்ஷனை பண்ணவே முடியாது. ஏன்னா மார்க்கெட்டில் 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன பண்ணி தான் என்ன ட்ரெண்டுன்றதே டிசைட் ஆகுது. அன்றைக்கி தான் அப்போ தான் தெரிய வருது மார்க்கெட் மேலே போகுதா கீழே போகுதான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ப்ரீ ப்ரிடிக்ஷனில் பண்ணவே பண்ணாதீங்க. லைவ் மார்க்கெட் ஓப்பன் ஆன பண்ணி பிளாங்க் மைண்டில் வந்து மார்க்கெட்டில் எவ்ரி செகண்டு பணத்தினால தான் மார்க்கெட் ஒர்க் ஆகிட்டுருக்கு, அப் டவுன்ஸ் ஆகிட்டுருக்கு. ஒரு வேளை பணத்தினால தான் ஏறுது, ஒரு வேளை பணத்தினால தான் குறையுது அப்படின்றத மென்டலாக ஃபிக்ஸ் ஆகிக்கிங்க. எவ்ரி செகண்ட் மணி ஃப்ளோஸ் இன் மார்க்கெட், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ நீங்கள் இங்கே இருக்க எந்த ஸ்ட்ராட்டஜிஸும் எந்த கேண்டில் ஸ்டிக்ஸும் மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏன் யாரும் சக்ஸஸ் பண்ண மாட்டுறாங்கன்றதுக்கு ஒரே காரணம் என்னென்னா நம்ம மார்க்கெட்டை பார்க்குற விதத்தை நம்ம மாற்றி ஆகணும். ஸோ மார்க்கெட்டை இனிமேல் நீங்கள் மணி ஃப்ளோவாக பாருங்கள். ஒரு விலை ஏறும்போது ஒரு கேண்டில் ஸ்டிக்கை ஃபாலோ பண்ணுறதாலும் சரி, நீங்கள் விலையை பார்க்குறதாலும் சரி, யாரோ அந்த ப்ரைஸுக்கு வாங்கிக்கிட்டு இருக்காங்க, யாரோ ஒருத்தர் விற்றுக்கிட்டு இருக்காங்க, இதில் அத்தனாயிரம் லட்சம் உள்ளே வருது, அத்தனாயிரம் லட்சம் உள்ளே போயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் ஃபுல்லாக மணி தான். இப்போது இப்படி இருக்கும்போது நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். இது ஒரு கேண்டில் ஸ்டிக்குன்னு சொல்கிறாங்க. இதில் கேண்டில் ஸ்டிக்ஸ்க்கு நிறைய ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ்க்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து இதுதான் பேசிக் கேண்டில் ஸ்டிக்ஸு. இங்கே ப்ரைஸ் ஓப்பன் ஆகிருக்கு, மேலே இங்கே ஹை போயிருக்கு, இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு, இது லோ, இந்த கேண்டலோட லோ. இது க்ரீனாக இருக்கிறதுனால புல்லிஷ் கேண்டில், இது பீரிஷ் கேண்டில். அப்போது நான் என்ன கேட்குறேன், இப்போது இந்த மேலே இந்த ஒரு விக்கு மாதிரி இருக்குல்ல, இந்த விக்கை நிறைய பேர் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள் பார்த்தேன். இது 1 மினிட் கேண்டில்னு வச்சுங்க. இப்போ இந்த விக்கில் பிஸ்னஸ் ஆகிருக்குமா ஆயிருக்காதா? ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல யாரோ ஒருத்தர் இந்த இடத்துலையுமே பணத்தினால தான் இந்த ப்ரைஸ் மேலே ஏறி இருக்கு. இந்த இடத்துலையுமே சம்திங் யாரோ பை செல் பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துலையும் யாராவது பை செல் பண்ணியிருப்பாங்க, இங்கேயும் பை செல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கேண்டில் முழுக்கவே பை செல் நடந்திருக்கும். ஸோ இந்த கேண்டில் முழுக்கவே வால்யூம்னால தான் இந்த கேண்டில் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு நிமிஷத்தில் ப்ரைஸ் விலை ஏறி இருக்கா இறங்கியிருக்கான்றது தான் இந்த கலரை குறிக்குமே. இந்த 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 1 மினிட் கேண்டில்னு நீங்கள் இதை அஷ்யூம் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு நிமிஷத்தில் ப்ரைஸ் வந்து ஏறி இருக்குது. ஸோ ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு, ஸோ விலை ஏறி இருக்குது. இந்த ஒரு அப்போ ரெட்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா விலை இறங்கியிருக்கு, அவ்வளோதான். இந்த ரெட் அண்ட் க்ரீன் வந்து விலை ஏற்றத்துக்கும் இறக்கத்துக்குமான ஒரு அறிகுறியாக தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர, இதை பிரேக் பண்ணால் இது கீழே போயிடும், அதை பிரேக் பண்ணால் அது மேலே போயிடும், இந்த டோஜியை பிரேக் பண்ணால் ஒரு நாளைக்கு எத்தனை டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு 1 மினிட் சார்ட் வச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டோஜி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ டோஜி பிரேக் பண்ணும்போதெல்லாம் மார்க்கெட் மேலே கீழே போதா கிடையாது. எவ்வளோ மார்னிங் ஸ்டார்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஹையர் டைமில் பார்க்க சொல்கிறீங்க, ஹையர் டைமில் நீங்கள் இன்ட்ராடே பண்ணவே முடியாது. ஹையர் டைமை பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஆப்ஷனை பை பண்ண முடியாது, ஏன்னா ஆப்ஷன் டிகே ஆகிட்டு இருக்கும். ஹையர் டைம் பிரேக் ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஆப்ஷனை வாங்கினீங்கன்னா அவன் ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு வரும்போதே உங்கள் ப்ரீமியம் கரைஞ்சிரும். ஸோ மார்க்கெட்டில் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸு நிறைய சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே மைண்டில் ஏற்றிக்காமல் மைண்டை பிளாங்காக வச்சுக்கிட்டு 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன பின்னாடி உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி முழுக்க வால்யூம்னால தான் இந்த மார்க்கெட் ரன் ஆகுதுன்றதை பியூராக மண்டையில் ஏற்றிக்கிட்டு இன்றைக்கி என்ன ட்ரெண்டுன்றதை 9:15க்கு டிசைட் பண்ணுங்கள். 9:15 வரைக்கும் மார்க்கெட்டை பற்றி எதை பற்றி யோசிக்காதீங்க. ஸோ மார்க்கெட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் ப்ரைஸ், மார்க்கெட் ஒர்க்ஸ் ஆன் பேஸ்ட் ஆன் வால்யூம். ஓகேவா? விலை ஏறுறதுக்கான காரணம் பணம் தான், விலை குறையிறதுக்கான காரணமும் பணம் தான். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. இந்த கேண்டில் ஸ்டிக்ஸு, இண்டிகேட்டர்ஸு,
ப்ரைஸ் ஆக்ஷன், எஸ்எம்சி, லிக்விடிட்டி அதெல்லாம் எதுவுமே மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாது. சப்போஸ் ஒர்க் ஆகுதுன்னா நீங்கள் யாராவது கமெண்ட் செக்ஷனில் வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் போடுங்க. ஏதாவது ப்ராஃபிட் பண்ணதை எடுத்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நானும் லேர்ன் பண்ணிக்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இது எதுவுமே ஒர்க் ஆகாது. என்ன ஒர்க் ஆகாது அப்படின்றத பற்றி தான் நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் போட போகிறோம். எப்படி ஒர்க் ஆகுது, மார்க்கெட்டில் நீங்கள் எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம், எப்படியெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அப்படின்றதுக்கு 1000 வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில். சர்ச் பண்ணிங்கன்னா அவ்வளோ வீடியோஸ் வருது. என்னெல்லாம் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாது, என்னெல்லாம் நம்ம மார்க்கெட்டில் பார்க்கக்கூடாது, பண்ணக்கூடாது, எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்றத தான் நம்ம இந்த கம்மிங் வீடியோஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி மேத்தமெட்டிக்கலாக நான் சொன்ன அதே கேண்டில் ஸ்டிக்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல், நான் இப்போ உங்களுக்கு என்னென்னலாம் சொல்கிறேனோ அது எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் ரொம்ப ரொம்ப சுலபமாக மார்க்கெட் ஓப்பன் ஆன பின்னாடி ஒரு சின்ன கேல்குலேஷனில் நீங்கள் ஒரு சின்ன ப்ராஃபிட் எப்படி பண்ணுறதுன்றதை அப்கமிங் வீடியோஸில் போட்டுறேன். முதல்ல நம்மளுக்கு மார்க்கெட்டில் எதெல்லாம் ஒர்க் ஆகுது, எதெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்றத பற்றி முதல்ல நம்ம பேசி முடிச்சிருவோம். ஸோ மார்க்கெட்டுக்கு நீங்கள் ஓப்பன் ஆகும்போது 2 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஒன்று வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது மைண்டு பிளாங்காக வச்சுக்க போகிறீங்க. எந்த நியூஸையுமே எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட் 9:15க்கு அப்புறம் தான் ட்ரெண்டு ஃபார்ம் ஆக போகுது அப்படின்றதுல தெளிவாக இருக்கீங்க. ரெண்டாவது மார்க்கெட் முழுக்க முழுக்க ப்ரைஸ் ஆக்ஷன்னாலையோ பேட்டர்ன்ஸ்னாலையோ கேண்டில்ஸ்னாலையோ கிடையாது. மார்க்கெட் முழுக்க முழுக்க வால்யூம்னால தான் நடந்துட்டுருக்கு. யாரோ பை பண்ணுறாங்க, யாரோ செல் பண்ணுறாங்க. எவ்ரி செகண்ட் லேக்ஸ் டுகெதரான ஃபண்ட் உள்ளே வந்துட்டு போயிட்டே இருக்குது. இதனால தான் மார்க்கெட் ஒர்க் ஆகுது. இந்த 2 விஷயத்த நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. இனிமேல் இதை எதையுமே ஃபாலோ பண்ணாதீங்க. இத்தனை நாளாக உங்களுக்கு மார்க்கெட் மேலே இருக்க உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் ஒன்று இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே எரஸ் பண்ண வேணாம். எல்லாத்தையுமே பாஸ் பண்ணி வச்சுட்டு அது ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் சொல்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா புதுசாக வர்றவங்களுக்கு யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நான் சொன்னதில் ஏதாவது இல்லை, கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது வேறு மாதிரி ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் ஏதாவது ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நானும் கற்றுக்கிறேன், பார்க்குறவங்களும் கற்றுக்குவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் எது ஒர்க் ஆகாது, வால்யூமை வச்சு நம்ம எப்படியெல்லாம் ட்ரேட் பண்ணலாம், வால்யூம் எங்கெங்கெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பாய்.